சைக்கிளும் புருஷனும் ஒண்ணு மேடம். வருஷத்துல 365 நாள் போட்டு மிதிச்சிட்டு ஒரே ஒரு நாள் பூவு பொட்டு சந்திரம்லாம் வச்சு சைக்கிளை கொண்டாடுனா அது ஆயுத பூஜை. அதுவே கட்டின புருஷனை கொண்டாடுனா அதான் வரலட்சுமின்னு ஒண்ணு. நம்மள ஒதுக்கி வச்சவை முன்னாடி நம்ம ஒய்யாரமா வாழணும். அவன் கண்ணு ரெண்டும் புடுங்கி சாகணும். பொதுவா 2 பேர்கிட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது சார், ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுள்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? கடவுள்கிட்ட போய் சொன்னா கடவுள் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிருவார், டாக்டர்கிட்ட போய் சொன்னா டாக்டர் கடவுள்கிட்டே அனுப்பிச்சிருவாரு. நல்லா குடிச்சிட்டு போனா ஆம்பளைங்க வீட்டுல அலப்பற என்னென்ன பண்றீங்க? ஒருத்தர் நேரா பொண்டாட்டிட்ட போய் வசனம் விட்டான், கண்ணே உனக்கு நான் தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மல்லிகை கட்டவா, இல்ல உன் தங்கச்சிய கட்டவான்னா. அவங்க ஐஸ் விக்கிறவரு குளிர குளிர பேசுவார், பெர்ஃபியூம் கடைக்காரு மணக்க பேசுவார், பூக்கடைக்காரு வார்த்தையை அளந்து பேசுவார், நம்ம போட்டோகிராஃபர் என்ன டெவலப் பண்ணி பேசுவார், கசாப்பு கடைக்காரு வெட்டு ஒன்று துண்டு 2ன்னு பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே அடப்பறையா தான் பேசுவாங்க, பெண்கள் நம்ம தான் என்னைக்குமே அட்டகாசமா பேசுவோம். ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லி இருக்குல்ல, இட்லி அதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல உள்ளது. தோசை இருக்குல்ல, தோசை அது பெண்கள் மாதிரி பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள்.